நான் இப்ப தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சோலார் பிளான்ட்ல இருக்கேன். இந்த பிளான்ட்ல இருந்து சூரிய ஒளி மூலமா ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமா பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த புல் தான். இந்த மாதிரி வளர்ற கலைப்புல்கள் சோலார் பேனலுக்கு மேல வளர்ந்து இங்க மாதிரி சூரிய ஒளியை மேல படவிடாம தடுக்கும். இவ்வளவு பெரிய புல் இந்த பேனலை மறைச்சா இந்த பேனலோட ஃபுல் எஃபிஷியன்ஸா என்னால கரண்ட் தயாரிக்க முடியாது. இந்த களைச்செடிக்கு இப்போ இந்த மாதிரி பிளான்ட்ல என்ன பண்றாங்கன்னா, ஒன்னு களைக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க, இல்லைன்னா பிரஷ் கட்டர் வச்சு பண்றாங்க. இது ரெண்டுமே எஃபிஷியன்சி கிடையாது. வந்ததுல இருந்து பிரச்சனையாவே சொல்லிட்டு இருக்கே, அதுக்கு நான் வழியை சொல்ல பண்றீங்களா? கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்ட்ரைக்கர். வணக்கம் திரு ரிஷி. வணக்கம் சார். போன பதிவிலேயே ஸ்ட்ரைக்கரை பார்த்துருப்போம். விவசாயத்தில் எப்படி ஒரு புரட்சி ஏற்படுத்துன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. பல பயன்களை பார்த்தோம். ஒரு பண்ணை தோட்டத்தில், ஒரு விவசாயத்தில் ஸ்ட்ரைக்கரோட பயன்பாடுகள். இப்போ விவசாயத்தை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இது ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவோ ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையை இது ரொம்ப எளிதாக செஞ்சிருது. இது நம்மளோட ஸ்ட்ரைக்கர் விவசாயத்தை தாண்டி எங்கெங்கெல்லாம் பயன்படும், இப்போ இந்த சோலார் பேனல் எப்படி பயன்படுது, இது மூலியமா எவ்வளவு காஸ்ட்டை குறைக்க முடியுன்ற தெளிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். நம்ம ஏன் சோலார் பேனல் இந்த ஸ்ட்ரைக்கர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, சோலார் பேனல்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட பிரஷ் கட்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்பயும். ஸோ பிரஷ் கட்டர் ஆகட்டும், அவங்க ஃபீல்டுக்கு நாங்கள் நிறைய டைம் போகிறப்ப அவங்க சொன்ன மிகப்பெரிய பிரச்சனை, சோலார் பிளான்ட்டில் வந்து அந்த எஃபிஷியன்சி கம்மி பண்ணுற ஒன்றே வந்து களை செடிகளும் புல்லுங்களும். நிறைய இடத்துல பார்த்தா முக்கியமாக அந்த பார்த்தீனியம் செடிகளாகட்டும், களை புல்லுங்களாகட்டும் எல்லாமே வளர்றது வந்து ஒரு சோலார் பேனல் மேலே நிழலில் படுச்சுன்னா இந்த ஃபுல் எஃபிஷியன்சி லாஸ் நிறையா இருந்துச்சுங்க சார். இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒன்று களைக்கொல்லி அடிப்பாங்க, இல்லை ப்ரஷ் கட்டர் போட்டு ஆள் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கர் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 6000 7,000 செலவாகும். ஒரு மெகாவாட் சோலார் பிளான்ட் போடுறதுக்கு 3 3.5 ஏக்கர் வரைக்கும் இடம் பிடிக்குங்க சார். ஸோ ஒரு மெகாவாட்டுக்கு 20 21,000 செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த களைகளை கொள்றதுக்கு, களையை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஸோ அவங்க சோலார் பேனல்ஸ் நிறைய பேர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்க இது மாதிரி ஒரு மிஷின் நமக்கு லான்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு கேட்டாங்க. ஸோ அதையும் மனசில் வச்சு தான் இந்த ஸ்ட்ரைக்கர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் சார். தமிழ்நாட்டில் மட்டும் எங்களுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. சோலார் பிளான்ட் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பூம் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25,000 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணதாக சொல்கிறாங்க சோலார் பேனல்ஸ். ஸோ அதோட வால்யூம் பார்த்தா 25,000 × 3 ஏக்கர் பார்த்தோன்னா 75,000 ஏக்கரில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சோலார் பிளான்ட் வந்து கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சார். ஸோ டெஃபினட்டாக இந்த மிஷின் வந்து சோலார் பிளான்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக இருக்குங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரிஷி. என்னதான் ஒரு ஆப்ஷன் இருந்தாலும், பிரஷ் கட்டர் இருந்தாலும், களைக்கொல்லியும் இருந்தாலும், எந்த விதத்திலாம் ஒரு ஹியூமன் எஃபர்ட் இருந்தாலும் அவங்க இன்னும் வேலை எளிமைப்படுது. உதாரணத்துக்கு பிரஷ் கட்டர் வச்சுட்டு எல்லா பேனலுக்கே போயிட முடியாது. பட் இந்த ஸ்ட்ரைக்கரில் உட்காந்த இடத்துல நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது எவ்வளோ எளிதாக அவங்களோட வேலையை பண்ணுது. ஸோ இந்த மிஷினோட மிகப்பெரிய அட்வான்டேஜே வந்துங்க சார், இதோட உங்களுக்கு ஒன்று டைமு, லேபர் கம்மி பண்ணுது, ரெண்டாவது இதோட எஃபிஷியன்சி. ஸோ இந்த மிஷின் வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜியில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பேட்டரி கொடுத்துருக்கோம். பேட்டரி வந்து 4 டயரோட மூவ்மெண்ட்டுக்கு, 4 டயர்லையுமே வந்து நம்ம இவி மோட்டர் தான் செட் பண்ணியிருக்கோம் சார், டிசி மோட்டர். அதே மாதிரி இந்த மிஷினோட கட்டிங்க்கு வந்து டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ ஹைலி உங்களுக்கு டார்க்கும் அதிகமாக கிடைக்கும், அட் த சேம் டைம் மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஸோ 1 மணி நேரம் ஃபுல்லாக ஓட்டினா கூட ஒரு 3/4 லிட்டர் தான் நமக்கு டீசல் கன்சம்ஷன் ஆகும். 6 HP டீசல் இன்ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஹைப்ரிட் டெக்னாலஜியில் பண்ணால் ஹைலி எஃபிஷியண்டாக இருக்கும். 1 மணி நேரம் ஃபுல்லாக மிஷின் ஓட்டுறப்ப வெறும் 70 ரூபாயிலிருந்து 75 ரூபா மட்டும் தான் செலவாகும். கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர்லேருந்து 3/4 ஏக்கர் வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிட முடியும் சார். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம சோலார் பிளான்ட்டில் வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்த ஸ்டெச்சே இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம மிஷின் இந்த ரிமோட் வந்து 150 மீட்டர்ஸ் அண்ட் 200 மீட்டர்ஸ் ரேஞ்சுங்க சார். பட் நாங்கள் ரெக்கமெண்ட் வந்து நம்ம வியூ சைட்டில் வந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சு கிடைக்குங்க. ஸோ ஒரு ஈஸியாக ஒரே ஒரு லேபர் வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி முடியும். ப்ரஷ் கட்டர் வச்சு யூஸ் பண்ணுறப்ப நம்ம பேனல் கடையில் குமிஞ்சு போகணும், கீழே போகணும், இது மாதிரி பண்ணணும். ரெண்டாவது ப்ரஷ் கட்டர் நைலான் ரோம் போட்டு அடிக்கிறப்ப இங்கே நம்ம கட் பண்ணுற புல்லெல்லாம் போய் திரும்பி பேனல் மேலே தான் விழுகும். அது திரும்பி எஃபிஷியன்சி லாஸ் தான் பண்ணுமே தவிர அதுக்கு தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சு இல்லை ஹோஸ் போட்டோ ப்ரெஷர் வாஷர் வச்சோ கழுவிட்டு இருக்கணும். பட் இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த புல்லை வெட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த புல்லை தூளாக்கி கொடுத்துருதுங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீக்கிரம் மக்கியும் போகும், அதை திரும்பி வளர்றதோட அந்த ஸ்பீடும் உங்களுக்கு கம்மியாகும் சார். ஆள் உள்ளே போய் க்ளீன் பண்ண மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சார், ப்ரஷ் கட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப அவங்க தெரியாமல் கீழே அடிச்சிட்டாங்க அப்படின்னா சின்ன சின்ன பொடி கல்லில் இருந்தால் கல் போய் பேனலில் பட்டு பேனல் டேமேஜ் பண்ணிடும். ரெண்டாவது நம்ம ஹியூமனோட மிக சேஃப்டிங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா புதராக இருக்கும். இங்கே இந்த பிளான்ட்லேயே நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல இந்த பாம்பு போத்து மாதிரி இருக்குது. ஸோ விஷப்பூச்சிகள் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது மாதிரி ஹியூமன்ஸோட சேஃப்டி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சு ஸோ இந்த மிஷின் உள்ளே போகிறப்ப அந்த மாதிரி எந்த விதமான சேஃப்டி இஷ்யூஸும் இருக்காது, பேனல் டேமேஜ் ஆகிறது இருக்காது, பேனல் மேலே விழுந்து இந்த எஃபிஷியன்சி லாஸ் எங்கேயுமே இருக்காதுங்க சார். ஓகே, தெளிவாக சொன்னீங்க ரிஷி. அதே மாதிரி இந்த மிஷின் வந்து கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம்? 1 லிட்டர் டீசலுக்கு எவ்வளோ நேரம் ஓடும்? சரி, வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தாங்க சார். எனக்கு கண்டினியூஸாக 2-2.5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டால் போதும், அந்த இன்ஜின் கூல் டவுன் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம திரும்பியும் 2-2.5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 10 மினிட்ஸ்
கேப்புங்கிறது எப்படியும் மேனுவலாக ஒரு ஆள் எடுத்துருவாங்க சார். ஆள்னாலும் ஒரு லேபரை யூஸ் பண்ணாலும் ரிமோட் வச்சு யூஸ் பண்ணாலும் கண்டினியூஸாக 2-2.5 மணி நேரத்துக்கு ஒரு சின்ன 10 மினிட்ஸ் பிரேக் எடுப்பாங்க. அந்த பிரேக்கே இன்ஜின் கூல் டவுன் ஆகிறதுக்கு போதுங்க சார். இது ஆப்ரேட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ரிமோட்ல ஆப்ரேட் பண்றீங்க. ஸோ ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாங்க சார், ரொம்ப ஈஸிங்க சார். ஒரு இதுக்காக வந்து ஸ்பெஷலாக ட்ரைனிங் இருக்கணும் கிடையாது. ஒரு அன்எஜுகேட்டட் லேபருங்கோட அன்ஸ்கில் லேபருங்கோட ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். மெயினாக வந்து லேடிஸ் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இன்ஜின் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரிமோட் வந்து நம்ம USB டைப் சார்ஜர் தான் சார் கொடுத்துருக்கோம். ஸோ நைட் ஒரு 3-4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஃபுல் டே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரே ஒரு ஜாய்ஸ்டிக் தான், ஆன் பட்டனு ஒரு ஜாய்ஸ்டிக். இந்த ஜாய்ஸ்டிக்கும் நம்ம 360 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நின்ன இடத்துல ஜாய்ஸ்டிக் நின்ன இடத்துல மிஷின் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம மிஷினுக்கும் 4 வீலுக்குமே இண்டிவிஜுவல் டிரைவ் கொடுத்துருக்கோம், இண்டிவிஜுவல் மோட்டர் கொடுத்துருக்கோம். உங்களோட ஸ்ட்ரைக்கரை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் அக்ரி பர்பஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்துட்டு நம்ம டீசல் இன்ஜின் மட்டும் தான் மெயின்டெனன்ஸ் 30 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ண ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணாங்கன்னா போதும். அப்புறம் இந்த ஏர் ஃபில்டர் இருக்கும், ஏர் ஃபில்டர் டெய்லி காலையில் கழட்டி க்ளீன் பண்ணிட்டு ஒரு 10 ml ஆயில் மட்டும் ஊற்றி வச்சுட்டாங்கன்னா போதுங்க. நம்ம சோலார் பேனலில் ஒரே ஒரு இது வந்து நிறைய இடத்துல வந்து சில இடத்துல பெரிய பெரிய கல்லுகள் இல்லை உள்ள கம்பிங்க அது மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் ஒரே டைம் வெளியே எடுத்து போட்டுட்டு ஓட்டினாங்க அப்படின்னா லைஃப் லாங் மிஷின் எப்போ வேணா ஓட்டிக்கலாம். மிஷினுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாதுங்க சார். ஓகே, இப்போ மிஷின் வாங்குறவங்களுக்கு இந்த மிஷினுக்கு வாரண்டி என்னென்ன வரும், உங்களோட சர்வீஸ் எப்படி பண்ணுறீங்க? ஓகே, மிஷினுக்கு வந்து நம்ம டீசல் இன்ஜினுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்து 6 months வாரண்டி நம்ம கவர் பண்ணுறோங்க சார். இல்லை யூசேஜுக்கு வந்து இதில் என்னென்னா கம்ப்ளீட்டாக மிஷினோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் பிஸ்டன் உள்ளே இருக்க கம்ப்ளீட் காம்பனன்ஸ்க்கு வாரண்டி வந்துருங்க. நம்ம இது பிடிச்சி இழுக்கிறது தப்பாக இழுத்தா இந்த ரீகாயில் கட் ஆகுறது இது மாதிரி இதுக்கு மட்டும் வாரண்டி வராதுங்க. பிளேடு வந்து மினிமம் 200 hours பிளேடு வருங்க. ஸோ பிளேடு வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் பிளேடு உடையும், மற்றபடி பிளேடு உடையாது. மற்றபடி இங்கே சைடில் ஒரு பெல்ட் இருக்குங்க, பெல்ட்டுக்கு வந்து நம்ம வாரண்டி கவர் ஆகாதுங்க சார். ஓகே, இந்த வீடியோவை தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பார்ப்பாங்க. இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இங்கே அனுப்புறீங்க? எவ்வளோ பெரிய மிஷின் எப்படி சேஃபாக அனுப்புறீங்க சார்? நம்ம கரெக்டாக வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து 12 ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க சார். ஸோ இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் இருக்குங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே குறிப்பாக வாங்கினாங்க அப்படின்னா எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம கம்பெனி மட்டும் தான் ஒரு பவர் வீடர் வாங்கினாலும் சரி, இந்த ஸ்ட்ரைக்கர் வாங்கினாலும் சரி, மிஷினை டேட்டா ஃபார்மர் பிளேஸ்க்கோ மாதிரி சோலார் பிளான்ட் பிளேஸுக்கும் அனுப்பிட்டு நம்ம டெக்னீஷியன் இங்கேயே வந்துட்டு மிஷினை ஃபிட் பண்ணி இங்கே யார் லேபர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு போயிடும். மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இன்ஜின் எப்படி டீசல் இன்ஜின் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணணும் கம்ப்ளீட்டாக இங்கேயே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம் சார். இருந்தாலும் ஒரு சோலார் பேனல் உரிமையாளருக்கு அவர் பிரஸ்கெட்லேயே எஃபிஷியண்டாக பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாருன்னா எதுக்காக ஒரு பேனல் வச்சிருக்க சோலார் பேனல் உரிமையாளர் இந்த மிஷினை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு 3 முக்கியமான பெனிஃபிட். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான பெனிஃபிட் வந்து ஒரு மெகாவாட்னு சொல்லுவாங்க சார். மெகாவாட்டுக்கு ஆவரேஜாக 3 to 3.5 acres லேண்டு தேவைப்படுங்க. ஸோ இந்த 3 to 3.5 acres லேண்டை நம்ம ஒன்று மேனுவலாக வந்து களை எடுக்கிறாங்களோ இல்லை ப்ரஷ் கட் வச்சு களை எடுத்தாலும் சரி, இல்லை களைக்கொல்லி அடித்தாலுமே சரி, அந்த களைக்கொல்லி மருந்து சார்ஜ், அதை அடிக்கிறதுக்கான ஸ்ப்ரேயர் வச்சு ஹேண்ட் ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் மினிமம் ஒரு 40-50 டேங்க் அடிப்பாங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸ்லாம் இருக்குங்க. பட் இந்த மிஷினில் அந்த சார்ஜஸ் வந்து ஆவரேஜாக நாங்கள் விசாரித்த வரைக்கும் ஒரு மெகாவாட் க்ளீன் பண்ணுறதுக்கு 20,000 ரூபாய்க்கு இப்போ கரெக்டாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க சார். பட் இந்த மிஷின் மூலிமா பண்ணுறப்ப ஒரு மெகாவாட் க்ளீன் பண்ணுறதுக்கு 500 ரூபா மேக்ஸிமம் 5 மணி நேரம் வச்சுக்கிறேங்க சார். 5 லிட்டர் டீசல் குடிக்கிறதே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 500 ரூபா தான் செலவாகும் சார். ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 ப்ரஷ் கட்டர் பண்ண வேண்டிய வேலையை இந்த ஒரே மிஷின் பண்ணிடுங்க. ஸோ 10 லேபர் நம்ம செலவு பண்ண இடத்துல ஒரே மிஷின் வச்சு வேலையை முடிச்சிடும். மூணாவது முக்கியமான சேஃப்டி வந்து இது நிறைய லேபர் இன்டென்சிவ்னால லேபர்ஸ் நிறைய பேர் வரக்குள்ளே வந்து ப்ரஷ் கட்டர் வச்சு வெட்டுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா வந்து உள்ள பாம்புகள் பூச்சிகள் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. வேலைக்கு ஆட்கள் வரதில்லைங்க. ஸோ இது மாதிரி மிஷின் வாங்கி கொடுக்குறப்ப அவங்க ஈஸியாக அவங்களோட ஒர்க்லோட கம்மி பண்ணிட்டு ஈஸியாக ஒரே இடத்துல உட்காந்து இதை ஆப்ரேட் பண்ணி இதை க்ளீன் பண்ணிடுவாங்க சார். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுடைய கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட கம்ப்ளீட் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய வெப்சைட், உங்களோட யூடியூப் சேனல் லிங்க் எல்லாம் கொடுத்துட்றோம். இந்த ஸ்ட்ரைக்கர் தேவைப்படுறவங்க டெஃபினட்டாக பார்த்து வாங்கிப்பாங்க. அடுத்து ஒரு இன்னோவேட்டிவான பதிவில் சந்திக்கலாம் ரிஷி. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.